வணக்கம். என்னோட ஈறுகளோட கலர் பிங்க் கலரில் இல்லாமல் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நார்மலாக ஈறுகளோட கலர் தான் என்னங்க, அது ஏன் உங்களுக்கு மட்டும் பிளாக்காக இருக்குது, அதை மறுபடியும் பிங்காக மாற்ற முடியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். நார்மலாகவே நம்ம ஈறுகளோட கலர் பிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அது லைட் பிங்க்லேருந்து டார்க் பிங்க், ப்ரௌன், பிளாக் வரைக்கும் நிறைய ஷேட்ஸில் இருக்கலாம். எப்படி நம்ம ஸ்கின்னோட கலர் டார்க்காக இருக்கணுமா ஃபேராக இருக்கணுமா அப்படிங்கிறத மெலானின்கிற பிக்மெண்ட் முடிவு பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம ஈறுகளோட கலரும் லைட் பிங்க்லேருந்து பிளாக் முடிய வித்தியாசமான ஷேட்ஸில் இருக்கிறதுக்கு மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் தான் காரணம். யூஸ்வலாகவே ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பிங்க் கலரில் ஈறுகள் இருக்கிறதும், டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பிளாக் கலரில் ஈறுகள் இருக்கிறதும் நார்மல் தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஃபேர் ஸ்கின்டு பீப்புளுக்கு டார்க்காக ஈறுகள் இருக்கும் பொழுது அவங்க சிரித்தாவே அது ரொம்ப ஆப்வியஸாக தெரிகிற அளவுக்கு பிரச்சனையாக மாறலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ் ட்ரிகர் ஆகி அதனால ஈறுகள் கருப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற ஈறுகளை பிங்காக மாற்றிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தாங்க ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன். இந்த ப்ரொசீஜரில் ஈறுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயரை நம்ம பீல் பண்ணி எடுத்துருவோம். இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை லேசர் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ஹீல் ஆகிற ஈறுகள் நல்லா அழகாக பிங்க் கலரில் நம்மளுக்கு ஹீல் ஆகிடும். அடுத்தது, இந்த டீபிக்மெண்டேஷன் ப்ரொசீஜரை யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஈறுகளில் இருக்கிற அந்த பிளாக் கலர் மெலானின் பிக்மெண்டேஷன் மூலமாக வந்தது இல்லாமல் வேறு ஏதாவது உடம்புல இருக்க டிசீசஸ் காரணமாக அந்த பிக்மெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன் மூலமாக ரிமூவ் பண்ண முடியாது. அடுத்தது, இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ஈறுகள் முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஏற்கனவே ஈறு நோயால் பாதிக்கப்பட்ட ஈறுகளாக இருந்தது அப்படின்னாலும் நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியாது. அடுத்தது, இந்த ப்ரொசீஜர் ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் மட்டும்தாங்க. ஈறுகள் கருப்பு கலராக இருக்கிறதுனால நம்ம உடம்புல எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நம்மளோட ஸ்மைல் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன். அடுத்தது, இது ஒரு டெம்ப்ரவரியான ப்ரொசீஜரும் கூட. இதோட ரிசல்ட்ஸ் 2 to 3 years வரைக்கும் இருக்கும். மறுபடியும் நம்ம ஈறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாற ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம திரும்பவும் இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண வேண்டியது வரலாம். இது ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தாங்க, சீக்கிரமாகவும் ஹீல் ஆகிடும். அதனால் உங்களோட ஸ்மைலை என்ஹான்ஸ் பண்ணணும், நான் சிரிக்கும்போது என்னோடய ஈறுகளும் அழகாக பிங்க் கலரில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.